வணக்கம். ரிஷபராசிக்கு ஜனவரி மாதம் கிரகநிலையுடைய வைத்து பார்க்கும்பொழுது ராசியில் குருவின் அமைப்பு இருக்கிறது மிகவும் ஒரு சிறப்பான அமைப்பு. எப்பவுமே பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் கலை நுணுக்கத்தோடையும் அதாவது ஒரு சிறந்த வேலைப்பாடும் கட்டாயம் இவங்க விஷயத்தில் கட்டாயம் நடக்குங்க. அதாவதுங்க வேலைன்னா இவங்கள மாதிரி சீரியஸாகவும் ஒரு விஷயத்தை கலை நுணுக்கத்தோடு செய்யறதுக்கு 12 ராசிகளில் வச்சு இந்த ரிஷபராசிக்காரங்களை தான் மிகவும் ஒரு அற்புதமான அமைப்புங்க. இப்போ ஏற்பட்ட ரிஷபராசிக்கு இந்த ஜனவரி மாதங்களுடைய கிரகநிலை வைத்து பார்க்கும்போது மிகவும் சிறப்பான காலகட்டங்க இந்த காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகவும் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்புங்க. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துலையே மிகவும் சிறப்பாக உட்காந்துருக்காருங்க. அப்போ தொழில் மூலிமா உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியும் நல்ல பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். ராசியாதிபதி சனியின் வீட்டில் சனியோட சுபத்துவமாக உட்காந்துருக்காருங்க. அப்போ என்ன பண்ணுவார், சனியை மிகவும் சிறப்பாக சுபத்துவப்படுத்துவார். அப்போ தொழில் சனியுடைய காரகத்துவத்தில் செய்யக்கூடிய ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு, விவசாயம் சார்ந்த தொழில்கள், இந்த மாதிரி அதாவது மிஷினரிஸ் போன்ற தொழில்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ரிஷபராசி நேயர்களுக்கும் மிகவும் சிறப்பாக தொழில் நல்ல விதமாக முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த மாதம். பொதுவாகவே இந்த ராசிக்காரங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சீரியஸாக செய்யக்கூடியவங்க இவங்க தாங்க. அப்போ சீரியஸ்னால் இவங்களுக்கு தொழில் மேலே தொழில் பக்தி அதிகமாக இருக்குங்க. தொழில்னாவே 100% இவங்க டெடிக்கேஷனை ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. அதுவும் ராசியாதிபதியே 10ஆம் இடத்துல இருக்கும்போது, அதுவும் சனியினுடைய வீட்டிலேயே அமரும்போது, அதாவதுங்க பாக்யாதிபதி வீட்டிலேயே ராசியாதிபதி அமரும்போது அது மிகவும் அற்புதமாக இருக்குங்க. இவங்க இந்த மாதத்தில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைத்த மாத்திரத்திலேயே நினைக்கக்கூடிய பர்சன்டேஜ்லேயே நினைத்த அமைப்பிலேயே நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதும் 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க. அப்போ உங்களுக்கு உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுவாகுது. அப்போ நீங்கள் தொழிலில் போட்ட காசை டபுள் மடங்கு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க இந்த அமைப்பு. அதே மாதிரி வேலைக்கு போகிறீங்க, வேலையில் தொய்வான இருந்த சூழ்நிலையெல்லாம் அப்படியே மொத்தமாக மாறுங்க. ஏன்னா இந்த வேலைக்கு காரனாகிய சனி சுக்கிரனோட இணைஞ்சு அது 10ஆம் இடத்துலேயே இருக்கும்போது உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த அனைத்து விதமான வேலை தொந்தரவுகள், மேலதிகாரிகள் தொந்தரவுகள், உயர் அதிகாரிகளுடைய தொந்தரவுகள், அதாவது முதலாளிகளுடைய தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கக்கூடிய நல்ல மாதங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உங்கள் ஓனரே, உங்கள் முதலாளியே கட்டுப்பட்டு அந்த ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணும்போது அது மிகவும் சிறப்பாக அமையுங்க. அப்போ நல்ல வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம், உங்களுடைய ஐடியா பழிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதங்க. உங்களுடைய ஐடியா பழிக்கிறதுனாவே உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய நல்ல பெயர் அங்கே உயருதுன்னு அர்த்தம். அப்போ தொழிலில் இருந்து வந்த தாழ்வான சூழ்நிலைகள் மாறி உயர்வான சூழ்நிலைகள் உங்களுடைய தொழில் செய்கிற இடத்துலையும் சரிங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரியும் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த மாதத்தில் அமையுது. ஏன்னா கிரகங்களுடைய அமைப்பு வச்சு தான் நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறுங்க. அப்போ 10ஆம் இடம் மிகவும் வலுவாக இருக்கிறனால தொழிலில் முன்னேற்றம், வேலையில் முன்னேற்றம் கட்டாயம் உண்டு. எப்போவுமே இந்த ராசிக்காரங்க ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா மிகவும் நேர்த்தியாக முடிக்கக்கூடியவங்க. அப்போ அவங்களுக்கு சூழ்நிலையும் சாதகமாக அமையும் போது கட்டாயம் உங்களுடைய புத்தி கூர்மையாக அங்கே கட்டாயம் நல்ல விதமாக வேலை செஞ்சு அதன் மூலமாக நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். ஓகே சார். இந்த மாதத்தில் 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார். 5ஆம் இடத்துல கேது உட்காரும்போது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் மிகவும் வலுவாகுதுங்க. அதன் மூலம் என்ன கிடைக்கும், உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த அனைத்து விதமான சங்கடமான சூழ்நிலை, அண்ணன் தம்பி பிரச்சனை, மாமச்சம் பிரச்சனை, அக்காவுக்கு சொத்து கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு சங்கடம், இதெல்லாம் நீங்கள் சுமூகமாக முடிச்சுக்குவீங்க. ஏன்னா இங்கே 5ஆம் இடம் மிகவும் வலுவாகுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் வலுவாகுது. 9ஆம் இடம் வலுவாகும் போதே உங்களுடைய பூர்வீக விஷயத்தில் அனைத்து விதமான சங்கடங்கள் விலகக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். அப்போது உங்களுடைய தாத்தா பாட்டி சொத்துக்களில் இருந்து வந்த சங்கடங்களும் விலகி அதை நீங்கள் சுமூகமாக முடிச்சுக்குவீங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே இன்றைக்கி சொத்துக்கள் மேலே ஒரு அபரிவிதமான பிரியம் இருக்க தான் செய்யுது.
ஏன்னா சொத்துக்கள் இருந்ததுன்னா நம்ம வந்து சேஃப்டின்னு நினைக்கிறோம். ஆனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய பெயர் தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ உங்களுடைய பெயரை நீங்கள் காப்பாற்றிக்கிறக்கோசரம் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக பிரித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு தாராளமாக அமையுங்க. அப்போ வந்து உங்களுடைய அதாவது உங்களுடைய பூர்வீக விஷயத்தில் ஆகட்டும், உங்கள் அண்ணன் தம்பி விஷயத்தில் ஆகட்டும், நீங்கள் மிகவும் சுமூகமாக முடிச்சுக்குவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து பெயர் வந்து அங்கே வந்து ஒரு நிலைநாட்டக்கூடிய தன்மை வந்து அந்த சூழ்நிலை வந்து இந்த மாத கிரக நிலைகள் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குங்க. ஓகே சார். அப்போ தொழிலில் வந்து நல்ல மாற்றம், வேலையில் நல்ல மாற்றம். ஓகே. திருமணம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா திருமணத்துக்கு வந்து இங்கே 7ஆம் அதிபதி 7ஆம் வீடும் வந்து மிகவும் சிறப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதி வந்து நீச்சமாக இருக்கார். அப்போ இந்த 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம் வலுவாகிறனால கட்டாயம் நல்ல குடும்ப சூழ்நிலை உருவாகக்கூடிய நல்ல தன்மை. அப்போ நீங்கள் இந்த மாதம் எடுக்கக்கூடிய திருமணம் போன்ற விஷயங்கள் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்குங்க. அப்போ சுக்கிரனும் வலுவாக இருக்கார். சுக்கிரன் வலுவாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எதிர்பாலித்தன் மூலிமா இருந்து வந்த ஒரு ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல தன்மைங்க. அப்போ வந்து உங்களுக்கு கட்டாயமாக புதுசாக காதல் மலரும். இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 20 வயசு 25 வயசு உள்ள இளைஞர்களுக்கு வந்து உங்களுக்கு புதுசாக காதல் மலரும். அதுவும் கைகூடக்கூடிய தன்மையாகவே இருக்குங்க. அது வந்து ரொம்ப ஓவராக போயிடாது. நீங்கள் வந்து எப்போவுமே எந்த விஷயத்துலையும் வந்து பர்ஃபெக்ட் மேனாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த ப்ரொபோசல் கிடைச்சாலும் அதை நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை பரிசீலனை செய்து கட்டாயம் நல்ல விதமாக எடுத்துக்குவீங்க. அப்போ உங்களுக்கு காதல் கைகூடக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. இப்போ புதுசாக ப்ரொபோசல் வருதுன்னா நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கலாம். அது உங்களுக்கு மிகவும் சாதகமான தன்மையத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து மிகவும் வலுவாக உட்காந்துருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனும் அருமையாக உட்காந்துருக்கார். இது நாள் வரை இருந்து வந்த தாய் தந்தையரிடம் இருந்து வந்த சங்கடங்கள் விலகாமல் இருந்தாலும் சங்கடங்கள் விலகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். சார் எங்கள் அப்பா வந்து வெளியூரில் ஒர்க் பண்ணுறாரு சார், நானும் அம்மா எல்லாம் வந்து பூர்வீகத்தில் இருக்கேன் சார்னா அந்த தன்மை கட்டாயம் மாறும். அப்பா வந்து வெளியூரில் இருந்தாலும் அவருடைய அதாவது சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சகஜமான சூழ்நிலையை உருவாக்கிக்குவீங்க. அப்போ வந்து தந்தையாரின் இருந்து வந்த இது நாள் வரை இருந்து வந்த சுணக்கமான சூழ்நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு வந்து அவர் மூலியமா ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல தன்மை வரும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல வந்து அருமையான அமைப்பு இருக்குங்க. 4ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரனோட பார்வையே இருக்குது. அப்போ இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பான அமைப்புங்க. தந்தையாரின் விஷயமாகட்டும் தாயாரின் விஷயமாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்குங்க. நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் அதிபதி அதாவது நீசமாக இருக்கார். இப்போ இந்த 7ஆம் அதிபதி நீசம் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து சந்திரனோட வீட்டில் தான் நீசமாக இருக்கார். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நண்பர்கள் விஷயத்துலேயே புது நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. பழைய நண்பர்கள் தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக ஒருத்தர் நட்பு பாராட்டுறாருன்னா நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கலாம். ஆனால் அவர் கூட தொழில் ரீதியாகவோ இல்லை பிஸ்னஸ் ரீதியாகவோ நீங்கள் வேலை விஷயமாவோ அவர்கிட்ட வந்து நீங்கள் கலந்துரையிடக்கூடாதுங்க. ஏன்னா அது வந்து சில சங்கடங்களை கொடுத்துரும். புதிய நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் இருக்குங்க. பழைய நண்பர்கள் பிரச்சனையே கிடையாது, அவர்கிட்ட நீங்கள் என்ன வேணால் நீங்கள் கலந்துக்கலாம். எப்பேற்பட்ட விஷயங்களையும் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். புது நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்புங்க. அதே மாதிரி குழந்தைகள் 5ஆம் இடம் வந்து மிகவும் வலுவாக தான் இருக்குங்க. 5ஆம் இடத்துல கேதுவே உட்காந்துருக்காரு. குருவும் சிறப்பாக அதாவது ராசிலேயே இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமையே போயிட்டுருக்கு சார். எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நோய் சுத்திங்கிறதே மிகவும் குறைச்சலாக இருக்குன்னா அது என்ன காரணம்னா கிரக சூழ்நிலை தான். ஏன்னா உங்கள் ராசிலேயே குரு உட்காந்துருக்கார், ஜென்ம குருவாக இருக்கார். ஒன்று உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகளை கொடுப்பார், இல்லாட்டி உங்கள் அதாவது குழந்தைகளுக்கு வந்து உடல்நிலை தொந்தரவுகளை கொடுப்பார். அது எல்லாமே கட்டாயம் இந்த மாதம் வந்து மாறுது. ஏன்னா இந்த மாத கிரக நிலைகள் வந்து சுக்கிரன் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து லாபங்கள் தான் அதிகமாக நஷ்டங்கள் குறையும். அதனால் வீண் விரயங்கள் தடுக்கக்கூடிய அமைப்புங்க. அப்போ வந்து உங்களுக்கு குழந்தைகள் மூலிமா இருந்து வந்த உடல்நிலை தொந்தரவுகள் மூலிமா இருந்து வந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இந்த அமைப்புதுங்க. அப்போ வந்து குழந்தைகள் கட்டாயம் அதாவது குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் தான் இது. சரி சார், சொத்து கிடைக்குமா, சொத்து வாங்கலாமா, புதுசாக நான் வந்து ஒரு லேண்டு பார்த்துருக்கேன் வாங்கலாமா சார்னா
தாராளமாக வாங்கலாம் சார். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்து சுபத்துவமாக இருக்கிறது, தொழில் மூலிமா வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் எங்கேயாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீண் விரயம் செலவு நடக்குமானா கட்டாயம் வீண் விரயங்களுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இல்லைங்க. அப்போ வந்து நீங்கள் தாராளமாக சொத்துக்கள் வாங்கலாம். சொத்துக்கள் மூலிமா உங்களுக்கு வந்து மிகவும் ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குங்க. ஏன்னா 10ஆம் இடம் வலுத்தாவே சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு தான். அது தொழில் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு மடங்கு பெருகி அதன் மூலிமா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்க. நீங்கள் புது நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக தான் இந்த மாதம் அமையுதுங்க. சரிங்க சார். புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது அதே மாதிரி புது சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் உங்களுடைய புது முடிவுகளை, அதாவது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார், பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், தாராளமாக ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதையெல்லாம் இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு டைம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையுது. நன்றி, வணக்கம்.